என் ஃப்ரெண்டு வந்துட்டு எல்லாரையுமே தங்கச்சின்னு சொல்றான் சார். ஜூனியரா இருந்தாலும் தங்கச்சி, சீனியரா இருந்தா அக்கா, கிளாஸ் பொண்ணையும் தங்கச்சின்றான் சார். பச்சை மண்ணுப்பா நீ. நான் ஏதாச்சும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பேன் சார், அந்த பிள்ளையும் தங்கச்சின்ற பாவனையிலே பேசுவான். அது எப்படியா அப்படி இருக்கீங்க? நானும் இன்ட்ரோவர்ட், என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. சொன்னாலே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். உங்களை என்ன சொல்லி கூப்பிடுறாப்ல? சார் என்னையே ஃபர்ஸ்ட் தங்கச்சின்னு தான் சார் சொன்னான். அதுக்கப்புறம் போக போக நான் கொஞ்சம் நல்லா பேசுவேன். பேசி போக போக கம்ஃபர்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னைய வா போ அப்படி சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். கேன ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க. அதுக்கு நான் தான் கிடைச்சேன். இது வரைக்கும் எந்த பொண்ணு பேசினது இல்லை சார். நான் பேசின ஒரே பொண்ணு மட்டும் தான். இப்போ வரைக்கும் பேசுறதுக்கு ஒரே பொண்ணு மட்டும் தான். தம்பி சூப்பரா சொன்னீங்க. இப்படிதான் இருக்கணும். பெரும்பாலும் பெண்கள்கிட்ட பேசவே தோன்றது இல்ல. எதுக்கு இதெல்லாம்? சார் ஒன் சைடா ஒரு பொண்ணை லவ் பண்றான் சார் அவன். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. பண்ணிட்டு இருந்தான் சரிங்களா. அந்த பொண்ணுக்கு எஃபர்ட்லாம் போட்டான். அந்த எஃபர்ட் எப்படி போடணும்ன்றது தெரியல. சில பொண்ணுங்களை பார்த்தா தோணும்ல இவங்க தாண்டா அப்படின்ட்டு. நீ என்ன கேட்டா இவன் என்ன பதில் சொன்ன உனக்கு? அப்படியே அந்த பொண்ணு மேல தோணும். சரி அவன் தான் தயங்குறான், நீங்க போய் சொல்லிருக்கலாமே. மனசுல கஷ்டம் இருந்தா அப்படிதான் இருக்கும். அந்த பொண்ணு சரி கிடையாது சார், நான் அப்படியே விட்டுட்டேன். அந்த பொண்ணு சரி கிடையாது, இவனுக்கு அவளுக்கு ஒண்ணு மாறிட்டே இருக்கு. இப்போ நீங்களே ஜட்ஜ் பண்ணி வேணாம்னு முடிவு பண்ணீங்க. மொத்தத்துல அவன் எக்ஸ் அவள விக்ஸ் மாதிரி அப்பப்ப தடவிக்கிறீங்க. ஆமா சார். இப்போ சரியில்லாத பொண்ணுகிட்ட ஏன் இவன் எஃபர்ட் போடணும்னு வேற சொல்றீங்க? அப்புறம் நீ எது நூலுறியா? என்னடா சிரிப்பு? எஃபர்ட் இப்போ வந்து அந்த முடிஞ்ச கதை சார். முடிச்ச கதை. முடிஞ்ச கதை. முடிச்ச கதை. முடிந்த கதை வேறு, முடிச்ச கதை வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, இந்த மாதிரி நல்ல பையன், என் ஃப்ரெண்டு, இட்ஸ் குட் காய் அப்படின்னு சொல்லிக்கலாமே ஒரு வார்த்தை. அவன் கமிட் ஆயிடுவானே. அவன் கமிட் ஆனா இப்போ என்ன சிக்கல்? நான் தனியாயிருவேன் சார். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். அவங்களுக்கே எனக்கும் செட் ஆகுது சார். சரி உங்களுக்கு அவங்களுக்கு செட் ஆகாது? குட் क्वेश्चन. அது ஒரு கிளாஷ். அது காலேஜ்ல சண்டை வந்திருக்கு சார். இப்போ இவங்களுக்கு அவங்களுக்கு சண்டை வந்துச்சுல, அது நீங்க அந்த பொண்ணை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன பிறகா அதற்கு முன்பா? அதுக்கப்புறம் தான் சார். ஓஹோ கதை இப்படி போகுதா? பெஸ்ட் ஃப்ரெண்டா? பெஸ்ட் ஃப்ரெண்ட். We are always friends.